ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சரியான அளவுல அடர்த்தியான பேச்ச தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. இதுக்கு நடுவுல இளவடி இல்ல. இதான் பேட்டனா, இதை புடிச்சுக்கலாமா, புடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. உங்க ஜீன்ல அது இல்லவே இல்ல, உங்களால இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்கட்சி செயல்பாட பார்த்த பிறகு கவனிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, ஒரு எதிர்கட்சினா ரெண்டு வகையான எதிர்கட்சி தமிழ்நாட்டுல இருக்குது. அதாவது தாவேகா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்கட்சியா மக்கள் பார்த்திருக்காங்க, ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா மக்கள் பார்த்தது கிடையாது. இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்கட்சினா வேற யாரும் இல்ல, நம்ம தீய சக்தி பொறுப்பு தான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, எதிர்கட்சியா இருக்கும் போது எங்கு போராட்டம், எங்கு போராட்டம், நாங்க ஆதரவு தருவோம். ஆளுங்கட்சியான பிறகு ஏன் போராட்டம் கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போறதா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குமே தவிர, லாங் விஷன் அரசியல் களத்துல உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பத்தி சுத்தமா புரிதலும் இல்ல. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது. அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னாடி நிக்கிறோம் நினைக்காதீங்க, நாங்க தொண்டரா மாறி வெகு காலம் ஆகுது. என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிறத மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு, குடும்பத்துல ஈகோம் தான் நான் பேச மாட்டேன், கட்சியில ஈகோம் தான் பேச மாட்டேன், ஆனா இவங்க நிர்வாகத்துல ஈகோ பாக்குறாங்க. அதனாலதான் தலைவர் தொடர்ச்சி அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. பாதுகாப்பற்ற இடம் இருந்தா தலைவரோட அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன், நிர்பயா நிதி வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்றீங்கன்னு கேக்குறாப்ல. மூணாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை புடிச்சிட்டோம், அவ்வளவுதான் படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியோ சொல்றாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பெஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம், எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலை பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 தலைவர் இங்க முதலமைச்சரா 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கறத நம்மளுடைய இலக்கா இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்ச முடிக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவங்கிற முறையில சொல்றேன், கான்பிடன்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம்.